அது நான் அது என்னோட இளவரசிக்கு என்ன தோணி இருக்குன்னா கார்டினியால இருக்கிற சின்ன சின்ன பில்டிங்னால ஊரோட மொத்த அழகுமே கெடுதான். இதுக்கு அவ என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கான்னா புல்டோசர் வச்சு அந்த கட்டடங்களை தரமட்டமாக்கி அந்த இடத்த ஒரு அழகான பார்க் ஆக்க போறாளாம். அந்த இடம் மக்கள் வந்து சந்தோஷமா செலவழிக்கிற ஒரு அழகான சொர்க்கமா மாற போகுது. ஆனா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க என்ன செய்வாங்க? அது பக்கத்துலதான் எங்க வீடும் இருக்கு. அப்படியா? அதெல்லாம் தெரிஞ்சுதான் என் பொண்ணு பண்றா. அங்க இருக்கிறவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. எப்படி? அவங்களும் என்ன மாதிரிதான். அவங்க கிட்ட பணம் எல்லாம் இல்ல. எல்லாத்தையும் எடுத்தும் கவுத்துன்னு போக முடியாது. அப்படின்னா உடனே இங்க இருந்து கிளம்பி போய் உன் குடும்பத்துல இருக்கிறவங்கள வேற இடத்துக்கு மாறி போக சொல்லு. ஜெலான்சி, நீங்க இவ்ளோ கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைச்சே பாக்கல. எல்லாம் காலத்தின் கட்டாயம். நம்மளோட டின்னர் டைம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? திருந்தாத ஜென்மம். ஸ்டூடெண்ட்ஸ், டின்னரை சூப்ல இருந்து ஆரம்பிங்க. எல்லாரும் நல்லா திருப்தியா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. வாங்க போலாம். பிளேயர், என்னாச்சு உனக்கு? யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நான் தயார். தயாரா? எதுக்கு? சண்டை போடுறதுக்கு. டெலன்சி அரசி ஆயிட்டானா என்னோட குடும்பத்தை சின்ன பின்னமா ஆக்கிடுவா. அதோட இந்த ராஜாங்கமும் தரமட்டமா ஆயிடும். அதுக்கான ஏற்பாடுகள் தானே நடந்துட்டு இருக்கு. நடத்த விடக்கூடாது. இந்த ராஜாங்கத்தோட உண்மையான வாரிசு யாருன்னு நிரூபிச்சாகணும். அந்த மந்திர கிரீடத்தால மட்டும்தான் முடியும். அது கண்டிப்பா இந்த அரண்மனையில தான் இருக்கணும். அந்த கிரீடத்தை உண்மையான வாரிசு அணியும் பொழுதுதான் பிரகாசிக்கும். டெலன்சி முடி சொல்றதுக்கு முன்னாடி நாம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே அந்த கிரீடத்தை கண்டுபிடிக்கிறோம். இதான் சரியான நேரம். தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல, வேட்டைய ஆரம்பிக்கலாம். என்ன சத்தம் இது? என்ன நடக்குது? ஃபயர் ட்ரில்ல பார்க்க தயாராகிருங்க. பட்டைய கலப்பவும் எப்படியும் நாங்க. நம்ம ஷெட்யூல்ல ஃபயர் ட்ரில்லே கிடையாதே. அப்ப நம்ம போட்ட பிளான் இல்ல. கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இது சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபயர் ட்ரில் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அம்மா, உள்ள என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அடடா, என் இளவரசியோட யூனிஃபார்ம் இப்படி இருக்கலாமா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. சரி வா, நமக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆச்சு? அரை மணி நேரம் இல்ல, இன்னும் 1/4 மணி நேரம் கூட சேர்த்துக்க. ஏன்னா போர்ஷாவை அந்த வளையத்துல இருந்து எடுக்க நேரம் ஆச்சுல. சரி வாங்க போலாம். திருடிங்க, இவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்க கையில விளங்க மாட்டேன். என்ன? கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். டேம் ஜெவனோட நகைய நீ திருடிட்டதா புகார் கொடுத்திருக்காங்க. இல்ல, நான் எதுவும் பண்ணல. உன் வீட்டை காப்பாத்த நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வேற உன்னை பாத்திருக்கா. அன்னைக்கு என்னோட ஆபீஸ் ரூம்க்கு பிளேயர் வந்தான்னு நீ சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அது அது வந்து அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லம்மா.